இன்னைக்கு பார்க்க போறது 2013, அதாவது பிளாங்கின் மாறிலியின் எஸ்ஏ அலகு. பிளாங்கின் மாறிலி என்ற அந்த E7 HF இதானே. இப்ப என்ன H தானே பிளாங்கின் மாறிலி, E/F. F என்ற செகண்ட் -1, E என்ற சக்தி. அப்ப ஜூல் செகண்ட். ரெண்டாவது விட இரண்டாம் கேள்வி, பின்வரும் எந்த அலைகள் செல்வதற்கு ஒரு பௌதிக ஊடகம் தேவையில்லை? பொறிமுறை அலை பௌதிக ஊடகம் தேவை. அதாவது பொறிமுறை அலை செல்றதுக்கு தான் எப்பவுமே இது ஊடகம் தேவை, மின்காந்த அலைக்கு தேவையில்லை. அப்ப இந்த பொறிமுறை அலையை கண்டாலே ஓகே. இதுல பொறிமுறை அலை இது முதலாவது ஒளி அலை, இரண்டாவது வானொலி அலை, மூன்றாவது ஒலி அலை. அப்படி என்னென்ன மூன்றாவதான் விடை. நாலாவது எக்ஸ் கதிர், ஐந்தாவது கேமா கதிர். இதுக்கெல்லாம் ஊடகம் தேவையில்லை. மூன்றாவது கேள்வி, ஒளி இலத்திரன்கள் காணப்படுவதற்கு நுழைவாய் மீடுரன் F0 உள்ள ஓர் ஒளிப்புலங்கூர்ம பரப்பு மீது மீடுரன் FA உடைய மின்காந்த கருத்துப்படுகின்றது. பின்வருவற்றில் உண்மையானதன்று. முதலாவது, F<F0 இருக்கும் போது ஒளி இலத்திரன்கள் காணப்படுவதில்லை என்றார். E7 HF-π இதானே சமன்பாடு. பை என்றது வேலை சார்பு. என்ன F0 வந்து நுழைவாய் மீடுறேன். நுழைவாய் மீடுறனோட சமன்பாடு எடுத்துட்டா E7 HF0. இதுதான் அந்த நுழைவாய் மீடுறேன். முதலாம் என்ன, F<F0 இருக்கும் போது ஒளி இலத்திரன்கள் காணப்படுவதில்லை. சரி, இது வந்து கூடவா இருக்கு, இது வந்து குறைவா இருக்குது. அந்த வழியா ஒளி இலத்திரன்கள் காணப்படாது. ரெண்டாவது, F0 ஆனது ஒளிப்புலங்கூர்மை பரப்பின் திரவியத்தின் ஒரு சிறப்பியல்பு அம்சமாகும். சரி, வேலைச்சார்புன்றது ஒவ்வொரு திரவியத்துக்கும் மாறுபடும். H எல்லாத்துக்கும் பிளாங்கின் மாறிலானே, மாறாது. அப்ப F0 தான் தங்கும். அப்ப அந்த கூட்டு சரி. F பெரிது F0 இருக்கும் போது படுங்கதிர்ப்பின் செறிவு அதிகரிக்கையில் ஒளியிலத்திரன்களின் காணல் வீதமும் அதிகரிக்கின்றது. சரி, அதாச்சு என்னண்டாடா, இப்ப ஒரு மேற்பரப்புல இருந்து ஒளி இலத்திரங்கள் வெளியில வருதுன்னு வைங்கோவேன். அதுல வந்து அந்த குறித்த ஒளியின் ஒளிச்செறிவுக்குத்தான் அதால் ஏற்படுத்தப்படுற மின்னோட்டம், அதால விடுவிக்கப்படுகின்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை, அது மூலம் ஒளிச்செறிவு மூலம் தான் தீர்மானிக்கப்படும். ஆனா பேசிக்கா அந்த பையன் மிஞ்சி இருக்கணும், அதாவது வேலை சேர்வை அந்த சக்தி மிஞ்சி இருக்கணும். அப்ப அந்த கூட்டு சரி. நாலாவது, நிறுத்தும் அழுத்தம் F²க்கு நேர் விகித சமனாகும். நிறுத்தும் அழுத்தத்தை சமன்பாடு என்ன? EVS சமன் HF மைனஸ் இது ரெண்டா F²க்குல தானேடா, Fக்கு தான் நேர் விகித சமன். அப்ப அந்த கூட்டு போல. அப்ப நாலாவதான் விட. ஐந்தாவது, நிறுத்தும் அழுத்தம் படுங்கதிர்ப்பின் செறிவை சேராது. அதுவும் சரி, படுங்கதிர்ப்பின் செறிவுல சேராது, படுங்கதிர்ப்பின் மீடுறன்ல தான் சேர்ந்திருக்கும். நான்காவது, ஒளியின் கதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று, வளியில் ஒளியின் கதி வளியின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கின்றது. சரி, V நேர் விகித சமன் ரொட்டுக்குள்ள T. ரொட்டி சரியா, தனி வெப்பநிலை. ரொட்டி சரியா, தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன். தனி வெப்பநிலை என்ற வர்க்க மூலத்துக்கு நேர் விகித சமன். அடுத்த பி கூற்று, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஓர் உலோகத்தின் ஒளியின் கதி வளியில் உள்ள கதியிலும் கூடியது. உலோகத்துல இப்ப சொலிட் லிக்யூட் கேஸ்ண்டா, உலோகத்துலதான் கூடின கதி, அதுக்கடுத்த லிக்யூட்ல, கடைசியா கேஸ்ல. அப்ப அந்த கூற்றும் சரி. சி கூற்று, ஒளியின் கதி ஒளியின் மீடுரனை சேர்ந்தது. புல அதன் அலநீளத்தை சேர்ந்ததா இருக்கும். அப்ப என்ன, ஏயும் பியும் சரி. மூன்றாவது, ஐந்தாவது, உருவில் காணப்படுகின்றவாறு பிசுக்குமை நீட்டாவையின் தடிப்பு DAM ஓர் எண்ணெய்ப்படை மீது ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் தொடையேற்றிருக்கும் பெட்டியின் பரப்பளவு A ஆகும். பெட்டி ஒரு மாறாவேகம் வியுடன் இயங்கச் செய்வதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய கிடை விசை F யாதாக இருக்க வேண்டும் என்றார். F7 நீட்டா A VOD. இது நேரடி தியரிக்கல் தானே. ரெண்டாவது விட. ஆறாவது, ஓர் 235 யுரேனியம் கருவினால் ஒரு மந்த நீர்த்திறன் உறிஞ்சப்பட்டு பின்வருமாறு ஒரு பிளவு செயல்முறை நடைபெறுகின்றது. அதுல
1 into 0 இதுல இருந்து என்ன வருதுண்டா 139 56 94 கிரிப்டன் 36 பிளஸ் எக்ஸனிக்கான ஓகே நியூத்திரம் தான் வருது வருதுண்டா என்ன எவ்வளவு நியூத்திரம் வந்திருக்கின்றது கேள்வி சரியோ நார்மலா சொல்லியிருக்கேன் கூட்டல் மாய்ப்பாருங்க கூடாண்டு இதுல ஒரு நியூத்திரன் 235ண்டா மொத்த துணிவன் வந்து 236 இதுல கூட்டி பாத்தீங்களாண்டா இது 139 94ண்டா 233 தான் வருது இதுல 236 வரும் இதுல 233டா இதுல மொத்தம் 3 வந்திருந்தா தான் தனிவன் மாறையில சரி புரோத்தன்கள் எண்ணிக்கை மாறையில அணுவாள் இதுதான் மாறி இருக்கு தனிவன் தான் அப்ப இது 0 தானே 3 நியூத்திரன் 3வது விடை வேளாங்கல்லி இதயத்தின் இடைப்பரப்பு அமுக்கம் 1.2 தர 10 பஸ்கால் ஆகும் குருதி பாய்ச்சல் வீதம் 5 தர 10 மீட்டர் கனவும் ஒரு நிமிடமும் ஆகிருப்பின் இதயத்தின் இடைப்பரப்பு வலு என்ன P7 F into V F என்ன சொல்லியிருக்கு சரி F into V அப்ப இந்த ரெண்டையும் பெருக்கி விட இருந்தானே F வந்து என்ன P வந்து F வந்து P into A அடுத்து V AV தான் கனவுலக பாய்ச்சல் வீதம் AV கனவுலக பாய்ச்சல் வீதம் வந்தா இப்ப அமுக்கம் என்ன சொல்லியிருக்கு 1/2 தர 14 1/2 தர 14 கனவுலக பாய்ச்சல் வீதம் எவ்வளவு 5 தர 10 அதுல என்ன நோட் பண்ணணும்டாடா 10 per நிமிடம் என்று சொல்லியிருக்கு அப்ப இது செகண்டுக்கு மாத்தணும் அதாவது 10 ஒரு நிமிஷத்துக்குண்டா ஒரு செகண்டுக்குண்டா இது 60ஆல விரிக்கணும் இது 60ஆல விரிச்சா இது 6 10 வரும் 6 கீழே 60 60 ஒரு வெட்சென்று வரும் 2வது விடை 8வது ஒருவேல் காணப்படுகின்றவாறு ஒரு பொருளின் கிடையுடன் கோணம் தீட்டாவை ஆக்குகின்ற ஒரு திசையில் வேகம் வியுடன் ஈர்ப்பின் கீழே எறியப்படுகின்றது நேரம் டியுடன் பொருளின் வேகத்தின் கிடை VH கூறினதும் நிலைக்குத்து வை கூறினதும் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது சரியாக காட்டுகின்றது நார்மலா ரியத்துல சொல்லியிருக்கேன் தானே ரியத்துல கிடக்கூறுன்ற வேகம் வந்து மாறாது கிடக்கூறுல என்ன வேகத்துல போதோ அதே வேகத்துல தான் போகும் இப்ப VH வந்து மாறாம இருக்கிற விரைவு அப்படி பாத்தீங்களாண்டா 4வது விரைவுலத்திலும் மிச்சம் எல்லா விரைவும் பெறும் அதுக்கு அடுத்தது நிலைக்குத்துவம் என்ன மேல் நோக்கி போகுது மேல் நோக்கி போய்க்குள்ள ஆர்முடுதல் கீழ் நோக்கி அப்ப ஸ்லோவாகி 0 ஆகி திரும்ப கீழே வரைக்குள்ள எதிர் திசையில வேகம் கூடிக்கொண்டே இருக்கும் என்ன இதான் விரைவண்டா ஒரு வேகத்துல தொடங்கி 0 ஆகி திரும்ப எதிர் திசையில ஓடும் அப்படி பாத்தீங்கன்னா 5வது விரைவு சரியா இருக்கும் அடுத்த இரு வெள்ளுனர்கள் V1, V2 எனும் மாறாக்கதிகளுடன் ஏறே 50 மீட்டரை உடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு 10 கிலோமீட்டர் பந்தய ஓட்டத்தில் ஓடுகின்றனர் மெய்வெள்ளுனர் V1 கதி V1உடன் 10 சுற்றுக்களை பூர்த்தி செய்யும் போது மெய்வெள்ளுனர் 9 சுற்றுக்களை மற்ற மெய்வெள்ளுனர் 9 சுற்றுக்களை பூர்த்தி செய்வதாக அவதானிக்கப்படுகின்றது V1 V2 இதென்றா நார்மல் கேள்வியான V1 V2 இவர் 10 சுற்றினாரண்டா அந்த அதுண்ட சுற்றளவுல நாங்க பார்க்க தேவையில்லை இதை நான் ஒரு எஸ்என்ட வச்சேன்டா ஒரு குறித்த நேரத்துல அடுத்த இவர் 9 சுற்றி இருக்கிற அதே எஸ் தூரம் அதே நேரத்துல அப்ப என்ன 10 9 பேரும் முதல்ல அதை விட அடுத்த 11வது ஒரு பொறியின் AB எனும் இதே சில்லுகள் முறையே ஒரு பொது அச்சு பெற்று முறை ஒமேகா1, ஒமேகா2 எனும் கோணக்கதிகளுடன் ஒரே திசையில் சுழல்கின்றன குறியே பார்க்க சுழற்சி அச்சு பெற்றி சடத்துவ திருப்பத்தை கற்றுக்கா சடத்துவ திருப்பம் I1 B சடத்துவ திருப்பம் I2 ஆகும்
குறித்த கணத்தில் இரு சில்லுகளும் இறுக்கமாக அழுத்தப்படும் வரைக்கும் ஒன்றை ஒன்று நோக்கி தள்ளப்படும் அதே வேளை தொகுதி நழுவாமல் ஒரு பொது கோணக்கதியுடன் ஒமேகாவுடன் சுழல்கின்றது. ஒரு வியை பார்க்க ஓகே ஒமேகாவின் பெருமானம் என்றால் நேரடி தியரிக்கல் தானே. I1 ஒமேகா 1 பிளஸ் I2 ஒமேகா 2 வந்து I1 பிளஸ் I2 இன்டு ஒமேகா. இதேம் பிளஸ் ரெண்டுமே ஒரே திசையில தானே, அப்ப கோணம் தான் கூட்டுப்படும். ஒமேகா வந்து I1 ஒமேகா 1 பிளஸ் I2 ஒமேகா equal I1 பிளஸ் I2 வரும். என்னோட 4வது விடை. 11வது கிடையாக மாறா ஆர்முடுகள் ஏயுடன் இயங்குகின்ற ஒரு வண்டி மீது வைக்கப்பட்டுள்ள திணிவு எம்ஏ உடைய ஒரு பொருள் குத்தி வண்டி தொடர்பாக ஓய்வில் உள்ளது. தட்டுக்கும் திணிவுக்கும் இடையே உள்ள நிலையில் உராயக்கூடும் மியூவும் திணிவின் மீது தாக்கும் உராய் விசை தருவது. இப்ப என்றா உராய் இது இப்ப ஏ என்று இப்படி போகுதுண்டா உராய் விசை இங்க நோக்கி இருக்க போகுது எஃப்ஆர். அப்ப நிலைக்குத்துவ புவியீர்ப்புல இது தங்காது, என்ன மருதாக்க விசையில தான் தங்க போயிற. இந்த ஏர் மூடலும் இந்த ஏர் மூடலும் ஜியும் ஏயும் ஒன்று கொண்டு செங்குத்து. இப்ப இந்த எம்ஏண்ட விசைய என்ன வருதோ அதே அளவு விசை தான் இங்க உராய் விசையா வர போகுது. அப்ப என்ன ஃப்ரிக்ஷன் வந்து உண்டு மியூ எம்ஜியா இருக்கணும், இல்லாட்டி எம்ஏயா இருக்கும். இது வந்திருக்கு எம்ஏ வந்திருக்கு. முதலாவது விட. 12ஆம் கேள்வி ஒரு சிறிய உலோக குண்டை அதே வகை உலோகத்தினால் நுண்கம்பியினாலே தொங்க விடப்பட்டு ஒரு எளிய ஊசல் அமைக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை θ1 ஊசலின் ஆவர்த்தன காலம் T1 ஆகும். ஊசல் ஒரு உயரிய வெப்பநிலை θ2 செயற்படும் போது அதன் ஆவர்த்தன காலம் உலோகத்தின் ஏகவிரிமான விகிதத்தின் அல்பா. ஓகே, ஆவர்த்தன காலம் கேட்டிருக்கு. T = 2π ரொட்டுக்குள்ள L/G. ரைட்டா? இப்ப எல்லாம் மாறப்போகுது. அப்ப T நேர்விகிதம் ரொட்டுக்குள்ள L. இப்ப θ வெப்பநிலையில இதை நான் சமநிலை L என்ற ஒரு வெப்பநிலை θ வெப்பநிலையில θ0 தந்திருக்கு. θ1 L என்ற வெப்பநிலையை L1 எடுக்கிறேன். θ2 வெப்பநிலையில அதாச்சும் இப்ப என்ன இருக்கு θ2 வெப்பநிலையில தானே T' இதை எடுக்கிறேன். T' சமன் ஓகே T' ரொட்டுக்குள்ள L1 1 பிளஸ் அல்பா வெப்பநிலை வித்தியாசம். அப்ப என்ன θ2 மைனஸ் θ1 இதுதான் டெல்டா θ. அப்ப இதை சுருக்கினோம்டா T' சமன் T இன்டு 1 பிளஸ் அல்பா θ2 மைனஸ் θ1. இணையத்தையும் விட முதலாவது விட இது T1 தந்திருக்கு. அப்ப இது T1. 13வது 10 ஒரு இலட்சிய வாயுவின் அணுக்கள் குறித்த இயக்கப்பாட்டு சக்தி உடையன. அவற்றின் இடையியக்கப்பாட்டு சக்தி 2 மடங்காவது. சரியோடா? இப்ப இயக்கப்பாட்டு சக்திக்கு நான் சமன்பாடு போன வகுப்புலையும் ப்ரூவ் பண்ணினா என்ன KE வந்து 3/2 RT என்று வரும். என்ன K வந்து Tக்கு நேர் சமன்டா முதல்ல 10 K இருக்குல்லோ 10 தனி வெப்பநிலை எவ்வளவு? தனி வெப்பநிலை 10னா 283. அப்ப இயக்கப்பாட்டு சக்தி 2 மடங்காகண்டா இதுவும் வந்து 2 மடங்கு ஆகணும். இது இப்ப நான் கேண்டா 566 கெல்வினா இருக்கு. 566 கெல்வின். அப்ப இதுல இருந்து 566ல இருந்து 273 கழிச்சோம்டா 293 பாகசி. 3வது விடை. 14வது உருவில் உள்ள PV வரைபடத்துக்கேற்ப ஒரு தொகுதி ஒரு சக்கர செயல்முறைக்கு உட்படுகின்றது. ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் தொகுதியினால் செய்யப்படும் வேலைகள். ஏயிலிருந்து பிக்கு பியிலிருந்து சிக்கு. பியிலிருந்து சிக்கு நேரடியாக வைக்கலாம், அது கனவுளவ மாற்றம் இல்லை. அப்ப என்ன டெல்டா W வந்து 0. அப்ப பிக்கு பிசி 0 என்று எடுத்தோம்டா 2வது தட்டலாம். அதுக்கு பிறகு இப்ப ஏக்கும் பிக்கும் ஏயும் பியும்டா இவ்வளவு பெரிய அந்த இதான் இந்த வட்டம் என்றா ஏபியால செய்யப்பட்ட வேலை இது. தொகுதியால செய்யப்பட்ட மொத்த வேலை தான் இந்த
தொகுதி ஒரு சக்கரத்தை ஆட்டியங்கள் செய்யப்பட்ட இடம் தான் இந்த பரப்பு. மற்றும்படி மொத்த வெளியேண்டா இதுக்கு அது ஃபுல்லா அந்த விரைவோட ஆக்குற பரப்பளவு அப்படின்னு என்ன, இந்த சாய் சதுரத்துல பரப்பளவு 6 தர 6 தர 15 பிளஸ் 4 தர 15 10 தர 15 போடுறேன். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு முறைப்பட்ட செங்குத்து தூரம் அப்படின்னா 0.8 தர 10 சுருக்கினோம்டா 402 வரும். முதலாவது விட 15வது ஒரு ஈர்த்தகளை 4 தடங்களில் அதிர்கின்றது. அதிர்வெண்ணுடன் இருமடங்கின அதிகரிக்கப்படும் போது உண்டாகும் தடங்களின் எண்ணிக்கை. இப்ப நான் நேரடியா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன்டா. இப்ப Fn-1 சமன் n இன்கு 2l √t இன்கு m. இது என்ன ஈர்த்தகளுக்கு சரியோ? இல்ல n வந்து தடங்கள்ட்ட எண்ணிக்கை சரியோ? இப்ப முதலாம் மேட்டோனி இது அடிப்படை, இது முதலாவது, இது ரெண்டாவது, இப்படி வரைக்கல. இந்த எண் வந்து தடங்கள் எண்ணிக்கை. இப்ப அடிப்படை 0 எல்லோ, இப்ப இதுல 1 இருக்குது, 1 அடிப்படைன்னா n-1 0. இப்ப இது சமன்பாடு போட்டு இருந்தாலும் இப்படியே தான் பேருண்டா. இது நார்மல் ஷார்ட்கட். அப்ப என்ன மீடுறன் வந்து தடங்கள் எண்ணிக்கைக்கு நேர் இது சமனா இருக்கு. அப்ப என்ன மீடுறன 2 மடங்காக்கினா தடங்கள் எண்ணிக்கை 2 மடங்காகும். 8 5வது விடை. 16வது சொல்லி ஒரு கூட்டுணர்வு காட்சி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பொருளின் குவிய புள்ளிக்கு மட்டுமட்டாக பொருள் வைக்கப்படுதல் வேண்டும். ஒரு கூட்டுணர்வு காட்டில பொருளிக்கு மட்டுமட்டா வெளியில தாண்டா பொருளை வைக்கிறேன். ஏனண்டா அப்பதான் நான் அங்கால ஒரு மெய்பிம்பத்தை உருவாக்கும். அந்த மெய்பிம்பம் பார்வத்துண்டுக்கு பொருளா தோன்றும். அப்ப அந்த கூற்று சரி. அடுத்த பி வந்து பார்வத்துண்டு ஒரு வெளியே பெரிதாக்கியாக செயல்படுகின்றது. சரி. சி வந்து கோண பெரிதாக்கம் பொருளின் குவிய தூரத்தை சேராதது. புல குவியல்ல கூட்டுணர்வு காட்டின கோண பெரிதாக்க சமன்பாடு m சமன் v இங்கு f0 -1 இது d by fp plus 1. இது வந்து கூட்டுணர்வு காட்டின்ற கண்வில்லேண்ட குவிய தூரம், இது தெளிவு பார்வையின் இழிவு தூரம், இது வந்து பொருளின் குவிய தூரம், இது வைக்கிற தூரம். என்னண்டா பொருளை அந்த வில்லையிலேருந்து ஒரு தூரத்திலிருந்து வைக்கிறோம், பொருள் வில்லியண்ட தூரம். இல்லாட்டி என்ன சமன் u இங்கு f0 -1 இது -1 வந்துடும் d plus fp plus 1. சரியா? இது வந்து என்னன்னா அந்த முதலாவது பொருளை வில்லையால் உருவாக்கப்படுற பிம்ப தூரம் மட்டும் வரும். அப்ப கோணப்பெரிதாக்கம் குவிய தூரத்தை சேராண்டது போல ஏயும் பியும் சரி. இரண்டாவது விடை. 17வது அண்ணலாக ஒரே துலக்கத்தை உண்டாக்கும் ஏபிசி என 3 வகை மின்குமிழ்கள் உருவில் காணப்படுகின்றது. ஏயுடன் ஒப்பிடும் போது பியினாலும் சியினாலும் நுகரப்படும் விளக்குகள். இந்த விளக்குகள் எல்லாத்துக்குமே வந்திருக்குடா. 60 வேட்ஸ் 10 வேட்ஸ் 5 வேட்ஸ் என்று. இப்ப நார்மலா விளமின்குள்ள 60 சிஎஃப்எல்ல 10, அப்ப 6ல் 1. அதுவே எல்இடியில 60, ஆனா என்ன நுகரப்படுறது 5 12ல் 1. நேரடி விட 4வது. 18வது ஒரு நிலைமாற்றி பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. நிலைமாற்றினாக நீ மெல்லிரம்பு அடர் கொண்ட தகட்டின ஆக்கப்பட்டது. சரி, மெல்லிரம்பு அடர் கொண்ட தகடு. முதலாவது ஏன் மெல்லிரம்ப பாய்க்கிறோம்? இப்ப நல்ல இரும்பை பாய்ச்சோம்டா, அதாச்சும் சொல்லிட்டான இரும்பை பாய்க்கலன்னா அது காந்தமாவே மாறிடும். அதனால பிரச்சனை வர மாட்டோடையதான் மெல்லிரும்பு. அது டெம்பரவரியா தான் காந்தமா இருக்கும். அதே சமயம் அந்த அகனி வைக்கிறது காரணம் உச்சபட்ச காந்த புலத்தை என்ன அந்த சுற்றுகளுக்கு நடுவுல சுத்த வைக்கிறது கண்டு. பிறகு அடரா வைக்கிற காரணம் சுழிப்போட்டத்தை தவிர்க்கிறதுக்கு. அப்ப ஏ கூட்டு சரி. பி கூட்டு ஒரு நிலைமாற்றியின் சக்தி இழப்புக்கு ஜூல் வெப்பமாக்கல் சுரியல் ஓட்டங்கள் ஆகிய இரண்டும் பங்கு செய்கின்றன. சரி, இப்ப இந்த நிலைமாற்றின சக்தி இழப்புக்கு சுரியல் ஓட்டம் ஏற்படும். சுரியல் ஓட்டம் ஏற்பட்டு அங்க வெப்பம் பிறப்பிட்டு ஜூல் வெப்பமாக்கல்லாம் உருவாக்கப்படும். அந்த கூட்டு சரி.
சீக்குவட்டு ஒரு நிலைமாற்றியை பயன்படுத்தி வலுவை விரியலாக்கலாம். வலு எப்பவுமே மாறாது. இந்த வலு வந்து எப்பவுமே மாறாது. இது இலட்சிய நிலைமாற்றி. நார்மலா இந்த வலு வந்து லொஸ் ஆகி போகும். வலு எப்பவுமே மாறாது. இப்போ சீக்குவட்டு ஏயும் பியும் சரி. மூன்றாவது விட 19வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு பாய அடர்த்தி பிஏ உடைய தாளுக்கு உள்ளே வழிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு காந்தப்புலத்தில் இருக்கும் ஒரு உராய்வு இல்லாத சமாந்தர கிடைத்தண்டவளத்தின் மீது இம்மையும் நீளம் எல்லையும் உடைய ஒரு உலோகக்கோல் வைக்கப்பட்டுள்ளது. தண்டவாளம் ஒரு கடத்தியாக இருக்கும். அதே போல காட்டப்பட்டுள்ள ஒரு தடவி ஆறானது தண்டவாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. கோளுக்கு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தொடக்க வேகம் வீணோட்டை வழங்கிவிடுத்தால் அது வீணோட்டின் திசையில் இயங்க தொடங்குவது. நேற்றே சொன்னான்டா என்ன, ஒரு காந்த புலத்துல இருக்கிறதுல ஒரு தடத்தை நீங்க அசைச்சு, இப்ப இதுல பாதி இருக்கிறமா இல்ல, அந்த கேள்வி வந்துச்சு 2012 இதுல இப்படி இருக்கல. இதை நாங்க அசைச்சோம்டா அந்த காந்தப்பாயத்தை மாத்த விடாமத்தான் பண்ண பார்க்கும். இப்ப இதை மாத்த விடாம பண்றதுக்கு என்ன, இது வீணோட்டோட இங்க போகுது. இப்ப மாத்த விடாம பண்றதுக்கு தன்னை நோக்கிலுக்கா பார்க்கும். இதை நான் சமன்பாடு இந்த விளக்கை விதிப்படியே கொண்டு பார்த்தா இப்படின்றா ஒரு இது இதோட வீணோட். இப்ப இதுல மின்னியக்க விசை எப்படி தூண்டு பார்க்கணும். சரியோ, புலம் என்ன, உள்நோக்கி. அப்ப இயக்கம் புலம் மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்க போகுது. இப்போ இப்படி இருக்கும். இப்ப ஐ கரண்ட் வந்து இப்படித்தான் இருக்க போகுது. இப்ப திரும்ப இடக்கை விதி என்ன, புலம் மின்னோட்டம்டா இங்கால் திசை நோக்கி இருக்க போகுது. இங்கால் திசை நோக்கி தான் எஃப் இருக்க போகுது. அப்ப பாத்தீங்களோடா, அந்த காந்தப்பாய மேட்டத்தை மாத்த விடாம மேக்சிமம் எவ்வளவு ட்ரை பண்ணுமோ அதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கும். இப்போ இங்கால் பக்கம் பண்ணா வீணோட்டுக்கு எதிர் திசை தானே. அப்ப ஏர் முடிவுகள் மைனஸ்ல வரும். அப்ப 3வது 2வது பட்டலாம். அதுக்கு தனிமே எஃப் சமன் மேபி எழுதி போட்டு பார்த்தா சரி. எஃப் சமன் எம்ஏ ஏ இருக்கு. ஏ எம் வந்து என்ன, சரி சரி எம்ஏ. இந்த எம்ஏ வந்து பில் சைன் டீட்டாக்கு சமனாக பில் சைன் டீட்டா 90 தானே. அப்போ ஓகே, பிஐ எல். இப்ப ஐய காணணும். ஐ என்ன, மின்னியக்க விசை. அதுக்கடுத்த தடை யார், யார் தடையண்டா மின்னியக்க விசை எவ்வளவு, பிஎல்வி. பிஎல்வி என்று எங்களுக்கு ஐ சமன் இல்ல, இ சமன் பிஎல்வி. பிஎல்வி. இப்ப மின்னோட்டத்துக்கு என்ன, தடையை பிரிக்கணும். அதுக்கப்புறம் எல். அப்ப எம்ஏ வந்து பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஆர். இந்த எம்மா கொண்டு நீங்களை பிரிஞ்ச மாட்டா எம் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் பை எம் என்று வரும். மைனஸ் திசை ஏண்டா இங்கால் பக்கம் தான் யார் முன்னாடி இருக்கும். மைனஸ் என்றா 4 விட சிறிய மட்டம் 100 டெசிபலை உடைய ஒரு ஒளிச்சிறிய மட்டம் 20 டெசிபலை உடைய ஒளியை காட்டினா இத்தனை மடங்கு சரி உடையது. இந்த கேள்வி அடிக்கடி வேண்டாம். இப்ப என்ன, எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். 80 டெசிபல் வித்தியாசம். 80 டெசிபல் வித்தியாசம் வேண்டா 80 சமன் 10 டிபி. ஐநோட்டிங்களா ஐயண்டா இந்த சாரி லொக் 10 அளவுக்கு பிரிக்கணும். 10 பிரிச்சோம்டா 8. ஐநோட்டிங்கள் ஐ வந்து 10 நட்டு, அதாவது I1 I2 நார்மலா. அப்ப 10 நட்டு லொக் அடுக்குகளை 10 நட்டு வரும். அப்ப 10 நட்டு மடங்கால வித்தியாசமா இருக்கும். இத்தனையோட 5வது விடை. 21ஆம் கேள்வி. துணிவு எம்ஐயும் அரை ஆரையும் உடைய ஒரு கோளில் இருந்து தப்புவதற்கு ஒரு துணிக்கு கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச வேகம் பிஏ தருவது. என்ன, உயரத்துல அந்த உயரத்துக்கு போயிருக்கலாம், அங்க அழுத்த சக்தியும் இயக்க சக்தியும் இல்லாம இருக்கும். என்ன, தப்பினா பிறகு ½ mv² பிளஸ் ஜிஎம் ஓவர் மைனஸ் ஜிஎம் ஓவர் ஆர். சரியோ, இது இப்ப இருக்க சக்தி. மேல போன பிறகு சக்தி காப்பு தத்துவத்தின்படி 0வா இருக்கணும் ஜிஎம். முக்கியம். அப்ப இது இங்கால போச்சு நான் கூட்டுப்பட்டா ½ mv² வந்து ஜிஎம்எம் ஓவர் ஆருக்கு சமனா இருக்கும். எம்எம் வெட்டுப்படும். 2 இங்காலுடைய பெருக்க படிச்சா
ருட்டுக்குள்ள 2gm/r வரும். இது நம்மட முதலாவது விடை. அடுத்த 22ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஊஞ்சலாடுகின்ற குழந்தை ஒன்றுக்கு அது நோக்கி இருக்கும் திசையில் உள்ள ஒரு நிலையான சீழ்க்கை குழலிலிருந்து வெறும் ஒலி கேட்கின்றது. அது கேட்கும் ஒளியின் குறைந்தபட்ச மீடுடனும் உயர்ந்தபட்ச மீடுடனும் முறையே 1314 1326 ஹெர்ட்ஸ் ஆகும். வழியில் ஒளியின் கதி 330 மீட்டர்/s ஆகவும் அசையாமலும் இருப்பின் வழி அசையாமலும் இருப்பின் சில்கை குழலிலிருந்து காணப்படும் ஒளியின் அலைநீளம் வென்றா குழந்தை ஊசலாடைக்குள்ள எப்ப உயர் மீடுடம் கிடைக்கும்? அந்த இதை நோக்கி போய்க்கலாம், அந்த சோசை நோக்கி போய்க்கலாம், உயர் மீடுடம் கிடைக்கும். அது விடத்தி வரைக்கல குறைவா இருக்கும். இப்ப என்ன முதலாவது குறைந்தபட்ச மீடுடம் 1314 7. இப்ப பகுதியில கழிக்கிறதோ தொகுதியில கழிக்கிறதோ வந்து குழப்பம் பெறும். இப்ப என்ன ஒரு சிம்பிள் மெத்தட். பகுதி பானா பார்வையாளர் ஒப்சர்வர் வந்து பார்வையாளர் வந்து நகர்ந்தாருண்டா நீங்கள் அதுல பிளஸ் ஓ மைனஸ் போடலாம். அப்ப சி பிளஸ் சி மைனஸ் வி சாரி நகர்ற சி மைனஸ் வி சி இன்டு எஃப். எங்களுக்கு எஃப் வந்து தெரியாதானே? எஃப் வந்து ஓ எஃப் தெரியாது. அதுக்கு பிறகு 1326 வந்து உயர் முறை. அப்ப என்ன அவரை நோக்கி போயிருக்கல, பார்வையாளர் நோக்கி போற. அப்ப என்ன சி பிளஸ் வி பை சி இன்டு எஃப். இது முதலாவது. இது ரெண்டாவது எடுத்தா ரெண்டையும் கூட்டினோம்டா 1314 1026 2640. இது எஃப் எஃப் பொது எடுத்தா சி சி இது பிளஸ் மைனஸ் சி மேல் 2 சி எஃப் வரும். ஓ அப்ப சியும் சியும் பட்டு படிச்சா எஃப் சமன் 2640. அப்படின்னா 1320 எஃப் வரும். எஃப் வந்து 1320 வி சமன் எஃப் லெம்டா. லெம்டா வந்து வி பை எஃப். வி சொல்லியிருக்கு பாருங்க 330. இது சிஎன் ஒளியின் வேகம் என்றபடியே இது சிஎன் எடுக்கலாம். சி வந்து என்ன 330 சொல்லியிருக்கு. இது 1320 அப்படின்னா 4 மீட்டர். அப்படின்னா 0.25 மீட்டர் 25 சென்டிமீட்டர். மூன்றாவது விடை. 23வது தொலைவேர்வையினால் பிடிக்கப்பட்டுள்ள ஒருவருடைய அன்னை புள்ளி கண்களிலிருந்து 150 சென்டிமீட்டரில் உள்ளது. தொழுகை வில்லைகளை அணிந்த வினை 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புத்தகத்தை தெளிவாக வாசிக்கலாம். பயன்படுத்திய தொழுகை வில்லைகள் என்ன? 1/v மைனஸ் 1/v மைனஸ் 1/u சமன் 1/f என்றா 150 அவற்ற என்ன அன்ம புள்ளி. அப்ப 150 இந்த வாரமா இருக்கும். இது வந்து 25 சென்டிமீட்டர்ல பொருள் இருக்கும். இப்ப 1/f என்றா 150 இது 6 மடங்குண்டா 5 மைனஸ் 5 1/f. எஃப் வந்து 30 வரும். மைனஸ் 30 வந்துச்சுண்டா 30 சென்டிமீட்டர் குவிய தூரம் இல்ல குவியும் இல்லை. குறும்பார்வைக்கு வந்து நீளப்பார்வைக்கு வந்து குவியும் இல்லை வாய்க்கிறேன். 4வது விட. 24வது தகுந்தவாறு செய்யப்பட்ட திருசியமானியின் அரியமேசை ஒன்றின் மீது ஒரு அரியம் வைக்கப்பட்டு ஒரு பெரிய படுகோணத்தை தொடங்கி சிறிய கோணங்களை ஒரு பெரிய படுகோணத்திலிருந்து சிறிய கோணங்களை நோக்கி அரியமேசையை சுழற்றி கொண்டு ஒழுத்த நேர்வரிசையாக்கி குழப்பின் மூலம் பிம்பம் அவதானிக்கப்படுகின்றது. அரியமேசை சுழலும் போது இப்ப விலகலுக்கும் படுகோணத்துக்கும் இடையிலான தொடர்பிதான்டா இந்த வரை வந்து இப்படி வரும். முதலாவது வேற கூட சடுனா குறையிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீட்டா குறிடா இப்படித்தான் இருக்கும் அந்த விரைவு. இன்னொரு விழி விலகல் வரும். சரியா? முதலாவது கூற்று தொடர்ச்சியா விலகல் கோணம் குறையும் போது ஒரு திசை வழியே பிம்பம் செல்லும். ஒரு திசையிலே பிம்பம் செல்லும். டப்புல ஒரு திசையில செஞ்சுட்டு கொஞ்சம் மாறும், பக்கம் மாறும் அடையும். அந்த பிராக்டிக்கல்ல கூட அந்த பக்கம் மாறுற இடத்துலதான் நாங்க அளவிடலாம் அடுப்போம். அதுக்கு பிறகு 2வது தொடர்ச்சியா விலகல் கோணம் அதிகரிக்கும் ஒரு திசை செல்லும் போல பிம்பம் முதலில்
விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில் சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் திசையில் செல்லும். வில பிம்பம் முதலில் விலகல் கோணம் அதிகரிக்கும் திசையில் சென்று பின்னர் விலகல் கோணம் குறையில் திசையில் செல்லும். விலகல் கோணம் அதிகரிக்கிற திசையில சென்று விலகல் கோணம் குறையில செல்லும். செய்யறது சரிதான். நாலாவது என்ன பிம்பம் முதலில் விலகல் கோணம் வருது. ஓகே, அதிகரிக்கும் திசையில் சென்று பின்னர் குறையும் திசையில் செல்லுமெண்டா பக்க நேர்மாறன்ற ஒரு கதை இவங்க எடுக்கலையா? என்ன பக்க நேர்மாறன்னா நின்று திரும்புற நிலை. அதாச்சு இங்க இருந்து வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு போறோம். நாலாவதுதான் தெளிவா இருக்கு. பிம்பம் முதலில் விலகல் கோணம் குறையும் ஒரு திசையில் சென்று பின்னர் திரும்பி விலகல் கோணம் அதிகரிக்கும் ஒரு திசையில் செல்லும். ஓகே ஓகே. ஐ வந்து சரி, ஐ வந்து ஃபர்ஸ்டா கூடியில இருந்து குறைய இயக்கலடா, விலகல் கோணம் வந்து குறைஞ்சு ஒன்று இருக்கும். ஓகே, அப்ப மூன்றாவது தான் போல. முதலாவது விலகல் கோணம் குறைஞ்சு ஒன்று தான் கூடும். இதுல வந்து கூடிக்கொண்டு குறையும். அதாவது மூன்றாவது வர வேணும்டா உப்புடி வர்ற மாதிரி சொல்றாங்க. அது போல நாலாவது சரி. ஐந்தாவது என்ன பிம்பம் முதலில் விலகல் கோணம் குறையோட பின்ன நிக்காது திரும்ப கூடும். 25வது ஒரு கொளுத்திய மெழுகுவர்த்தி ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு குவிவில்லை முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. காற்று காரணமாக சுவாலை பியில் காணப்படுகின்றவாறு வையை நோக்கி வளையும் எனில் பின்வரும் ஒவ்வொருவினால் மெழுகுவர்த்தியின் சுவாலையினும் பிம்பத்தின் இயல்புகள் என்றார். ஒரு குவியவில்லைன்ற குவியத்துக்கு வெளியில ஒரு பொருள் இருந்துச்சுண்டா என்ன தலகுலானது மெய்யானது, அதுக்கப்புறம் பக்க நேர்மாறலோட இருக்கிறதா அந்த பிம்பம். அப்படின்னா வில்லையை நோக்கி வளைஞ்சுன்னா மற்றது வில்லையை நோக்கி வளைகிற மாதிரி தான் பெறும். ஐந்தாவது தான் சரியா இருக்கும். 26வது இது சர்வசமான கயிறுகளினால் கிடையாக தொங்க விடப்பட்டுள்ள ஒரு மர கம்பத்தின் மீது ஒரு மர கைமரத்தின் மீது நிற்கும் 60 கிலோகிராம் துணிவுடைய மனிதன் ஒருவன் ஒரு சுவரில் தீண்டியே பூசுகின்றான். கைமரத்தின் துணிவு 20 கிலோகிராம் ஆகும். மனிதன் பாதுகாப்பாக ஏக்கும் பிக்கும் இடையே செல்லத்தக்கதாக ஒவ்வொரு கயிறும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை. இப்படா குறைந்தபட்ச இழுவை இங்கேயும் இங்கே நடக்கலாம். அவனுக்கு எவ்வளவு அந்த கயிறு தாங்க மாட்டா. இதுல நிக்கல இந்த கயிறு எவ்வளவு மேக்சிமம் தாங்கும், இந்த கயிறு எவ்வளவு மேக்சிமம் தாங்குதோ அதுதான் குறைந்தபட்ச இழுவை. நான் ரெண்டு பக்கம் செல்லிக்கல. இப்ப ஏல பாத்தீங்கன்னா நான் இப்ப ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறேன். இப்ப டிபிஏ காண்றதுக்கு டிபி என்ன இப்ப இதுல வந்து 20 கிலோகிராம் இருக்கும். 20 கிலோகிராம் என்ன 20 கிலோகிராம் தானே. இதுல 200 நியூட்டன் விசை இருக்க போகுது. இதுல டிபி என்ற ஒரு விஷயம் இருக்கு. இது இப்ப சமநிலையிலே இருக்குது. என்ன 200 இன்ட்டு நீளம் சொல்லியிருக்கு இல்ல. அப்ப நான் எல் 2L நீளம் மட்டும் வைக்கிறேன். எல் வந்து டிபி இன்ட்டு 2L. இப்ப டிபி வந்து 100 நியூட்டன் வரும். இப்ப டிபி வந்து 100 நியூட்டன்டாடா இந்த மொத்த மரத்தின் வெயிட் வந்து 800 நியூட்டன். இவன் 20 கிலோ, இவன் 60 கிலோகிராம், இவன் 20 கிலோகிராம், மொத்தம் 80 கிலோகிராம். அப்போ 800 நியூட்டன். 800 நியூட்டன்ல 100 நியூட்டன் இதுல விழுதாண்டா, மிச்சம் 700 நியூட்டன் இதுல தான் விழ போகுது. மிச்சம் 700 நியூட்டன் இங்க விழுதாண்டா மேக்சிமம் வரப்போற விசை வந்து 700 நியூட்டன். இப்ப குறைஞ்சபட்சம் 700 நியூட்டனை தாங்கினா தான் இவன் இங்கேயும் இங்கே நடந்து தெரியலாம். இப்ப 4வது விடை. இருபத்தேழாவது உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சேர்த்து திண்ம கோள பொருளின் உட்கோளம் அடர்த்தி D1 உடைய ஒரு திரவியத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும். அதேவேளை சேர்த்தி கோளத்தின் மீதி பகுதி அடர்த்தி D2 உடைய ஒரு திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ளது. உட்கோளத்தின் நேரை R1 சேர்த்தி கோளத்தின் நேரை R2 ஆகும். சேர்த்தி கோளம் அடர்த்தி D3 உடைய ஒரு திரவத்தில் முற்றாக அமிழ்ந்து மிதக்கும் எனின் முற்றாக அமிழ்ந்து மிதக்குதண்டா மேலுதைப்பு துணிவுக்கு சமனா இருக்க போகுது. என்ன U = mg. இப்ப மேலுதைப்பு எவ்வளவு? 4×3 π R2 மையத்துல இருந்து தான் சொல்லியிருக்கு. அப்ப R2 கணம், இது கன அளவு அடர்த்தி வந்து D3 தானே. D3 ×
ஜி வந்து இதுகள்கிட்ட தனியாக சமனா இருக்க போகுது. முதலாவது உள்ளே இருக்கிற அந்த R1 ஆரையுடைய கோலத்தின் தெரியுமாண்டா என்ன? 4 பை R1 கணம் D1 G பிளஸ் 4 பை அடுத்தது என்றா அந்த D2 இடத்தில் உள்ளது வெளியில ஒரு கோதுமாய்த்தானே உள்ளுக்குள்ள இருக்கிற கனவுல வெளியில இருக்கிற கனவுளால மொத்த கனவுல கழிக்கொண்டானே. இப்போ அதை நேரடியாவே R2 R2வின் கணம் மைனஸ் 4 பை R1 கணம் இன்டு D2 இன்டு G. இதுல இப்ப 4 பை G வெட்டுப்பட்டா G எல்லாத்துக்கும் வெட்டுப்படும். இப்ப என்ன D3 இன்டு R2 கணம் வந்து D1 இன்டு R1 கணம் பிளஸ் D2 இன்டு R2 கணம் மைனஸ் D2 இன்டு R1 கணம் வந்து வரும். முதலாவது விட 28வது ஒவ்வொன்றும் ஒரு பக்கத்தில் சீரான பரப்புள்ள ஏற்றடர்த்தி சிக்மா பிளஸ் இரு பெரிய கடத்தா தகடுகள் பொருள் காணப்படுகின்றவாறு ஒன்று சமாந்தரமா உள்ளன. புள்ளி பியில் மின்புல தெரிவு. இப்ப கடத்தா தகடுகள் என்றாலா இது இந்த ஏற்றம் வந்து வெளியில வந்து நிக்காது. அதாவது வெச்ச இடத்துலயே அப்படி இருக்கும். வெச்ச இடத்துலயே அப்படி இருக்கின்ற வழியா முதலாவது இதுங்கால இப்படி நார்மலா ஒரு மின்புல கோடுகளை வடிவிக்கும். இதுகளும் இப்படி விடுவிக்கும். இங்கால விடுவிக்கைகள் என்ன நடக்க மாட்டா இதுகளை இப்படி இந்த சமாந்தரமா இப்படி விலத்தி போக பார்க்கும் ஒன்று வெட்டாம. அப்ப இந்த சிக்மா மட்டும்தான் பிளஸ் தான் வேற போகுது. இப்ப நாங்க குறித்த ஒரு பிறப்புல நோமலாய பொறுத்த என்ன சமாந்தர தட்டால உருவாக்கப்படுற மின்புல தெரிவிக்கிற சமன்பாடு E7 இதைத்தான் எடுப்போம். இது இப்ப எப்படி வந்ததுண்டா ஓகே இது எப்படி வந்தேன்னு சொல்றேன். இப்ப இதுல ஒரு வட்டப்பரப்பு எடுத்தோம்டா இந்த பை சமன் இஏ இன்டு ஏ பரப்பு எடுக்கிறேன். இந்த வட்ட ஏ பரப்பு. அதுக்கப்புறம் அதே நேரத்துல பை சமன் சிக்மா பிளஸ் ஏ இங்கு எப்சிலான் நாட். இப்போ இந்த ரெண்டு சமன் தானே. இப்போ இஏ சமன் இன்டு ஏ சமன் பிளஸ் ஏ இங்கு எப்சிலான் நாட்டா ஏ மேம்பட்டப்படும். இ வந்து சிக்மா பிளஸ் இங்கே எப்சிலான் நாட். இரண்டாவது விட 29வது மின்புலங்கள் சமவெளத்த பரப்புகள் என்பன பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கருதுக. மின்புல கோடுகளும் சமவெளத்த பரப்புகளும் எப்பொழுதும் ஒன்று கொண்டு செங்குத்தானே. சரி இப்ப என்ன இது ஒன்று எடுக்கிறேன் இது ஒன்று எடுக்கிறேன். இதுக்குள்ள ஒரு பிளஸ் கியூ இதுல ஒரு பிளஸ் கியூ வேண்டா. இந்த பரப்புக்கு செங்குத்தாத்தான் இந்த சமவெளத்த பரப்புக்கு செங்குத்தா இது வேற. இப்ப இதுவும் சமாளித்தமா இருக்கணும்னு இப்ப இப்படியெல்லாம் வந்துச்சுண்டா இது இப்படி இதுக்கு செங்குத்தா இருக்கும். இதுவும் சமாளித்தமா இருக்கும்னு நான் சொல்ல வரையில. ஓகேயா சமாளித்த பரப்புகளுக்கு செங்குத்தான இந்த சமாளித்தம் இதுக்கு செங்குத்தா இருக்கு. அதுக்கடுத்தது பி ஒரு சமாளித்த பரப்பின் மீது உள்ள எல்லா புள்ளிகளும் மின்புலச்செறிவின் பெருமன் சமனாக இருக்க வேண்டும். அதான் இப்ப சொன்னேன் ஒரு சமாளித்த பரப்பண்டா இது ஒரு சமாளித்த பரப்ப நான் எடுத்தேன்டா இதுல ஏண்டா ஓகே இப்படி நான் எடுக்கிறேன் சமாளித்த மேற்பரப்பு. இதுல வந்து 5 இருக்கும். அதுவே கூறுக்கு போச்சுண்டா நல்லா ஒடுங்கி மின்புலச்செறிவு கூட இருக்கும். அப்ப என்ன புல ஒரு சமாளித்த பரப்பில் உள்ள புள்ளியின் மின்புலச்செறிவின் பெருமன் 0 இருக்க வேண்டும். ஒரு கோலத்தை எடுத்தோம்டா இதுக்குள்ள எல்லாமே சமாளித்த மேற்பரப்பு தான். இது கடத்தும் கோலம் வெளியில பிளஸ் பிளஸ் இருக்கும். அப்ப இதுல இருந்து வெளியில வந்தா இதுக்குள்ள ஒரே அழுத்தம் ஆனா மின்புலச்செறிவு 0. அப்ப என்ன சிஎம் போல ஏ மாத்திரம் உண்மையானது. முதலாவது விட 30வது கேள்வி ஒரு சீரான கம்பித்துண்டு படிப்படியா இயக்கப்படும் போது பின்வரும் எவ்வளைனா அதன் நீளம் எல்லுடன் தடை ஆரின் மாறல் சரியாக காட்டப்படுகின்றது என்றா ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ ஈர்க்கப்படுதுன்னா கனவளவு மாறையில நீளம் கூடிக்கொண்டு போகுது. இது முதலே பார்த்து தானே ஏ ஆர் வந்து எல் ஸ்கேடுக்கு நேர் வீத சமனா இருக்கும்.
ஏன் ஏ வந்து வி ஓவர் எல், இந்த எல் மேல பெருக்க படிச்சா ரோ சமன் எல் ஸ்கொயர் இங்கு வி. அப்ப அந்த எல் ஸ்கொயருக்கு நேர்வீத சமன்டா எல் கூட கூட அந்த வர்க்கத்துக்கு தான் கூடிக்கொண்டு வரபடியா ஒரு பரவளையமாய் வரும். ஐந்தாவது ஓகே. 31வது ஒரு அரைவட்ட வடிவத்திற்கு வளைக்கப்பட்ட ஒரு கம்பி ஒரு அடைத்த தளத்தை ஆக்கும் அதேவேளை உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு ஓட்டம் ஐயை கொண்டு செல்கின்றது. தடம் XYயில் இருக்கும் அதேவேளை y திசையிலே ஒரு சீரான காந்தப்புலம் உள்ளது. தளத்தின் வட்டப்பகுதி நேர்பகுதி ஆகியவற்றின் மீதுள்ள காந்தப்புலம் காரணமாக தாக்கும் திசைகள் வெற்றி பின்வரும் கூற்றுக்கள் உண்மையானது. சரியோடா. இப்ப இப்படி மின்னோட்டம் போதண்டா பிளம்பிங் நடக்க தானே மேல் நோக்கி அந்த புலமே இருக்கு. இதண்டா நேரியல இங்கால் பக்கம் மின்புலம், மேல காந்தப்புலம், அப்ப இயக்கங்களை நோக்கி இருக்கும். வளைஞ்சல பாத்தீங்களாண்டா இது உள்நோக்கி மேல் நோக்கி மின்புலம் இங்க இப்போ உள்நோக்கி விச வர போகுது. ஓகே. பிரச்சனையோட வட்டப்பகுதி வந்து தாளுக்குள்ளே இருக்கும். சரி, நேர்பகுதி தாளுக்கு வெளியே இருக்கு. சரி, 4வது ஒரு கிண்ணத்தில் உள்ள நீர் பரப்பு மீது சிறிதளவு மிளகுதூளை தூவி நீர்பிறப்பு துப்பரான உலர்ந்த நுனியினால் தொடப்பட்டது, விரல் நுனியால் தொடப்பட்டது. அதன் பின்னர் விரல் நுனியில் சிறிதளவு சவக்காரத்தை பூசி அதே செயல்முறை மீண்டும் செய்யப்பட்டது. மேற்குறித்த செயல்முறைகளை பின்வரும் அவதானிப்பை மேற்கொள்ளலாம். நார்மலா இதுக்குள்ள மிளகுகள் இருக்கண்டாடா, நீ உன்ன நார்மல் கையை கொண்டு கேட்கல, அது பரப்பு வயசுல ஒரு மேட்டத்தையும் ஏற்படாது. ஏன் நார்மல் கையில ஒரு அழுக்கம் இல்லை, ஒரு தூய்மையான கை. அப்ப இதுக்குள்ள கொண்டு வைக்கல பரப்பு வயசுல ஒரு மேட்டம் ஏற்படாது. ஏன்னா கையில மட்டும் தண்ணி இப்படியே வரும், மிளகுக்கு ஒன்றுமே நடக்காது. அப்ப என்ன, இது வந்து முதலாவதுக்கு ஒன்றுமே நடக்காது. 2வது சவக்காரம் இருக்கிற விரல் நுனி, சவக்காரத்தை இதுக்குள்ள நீ வச்சது என்னடாடா, இந்த சொட்டு பரப்புக்கு அப்படியே பரப்புழு விசை குறையும். பரப்புழு விசை குறையக்கல நார்மலா இது ஒரு துண்டு எடுத்தேன்டா, மிளகு துண்டு நார்மல் துண்டு, இதுலேயும் டிவின்னு ஒரு பரப்புழு விசை இருக்கேக்கலதான் நடக்கும், சமநிலையில இருக்குது. இப்ப இதுன்னு பரப்புழு விசை குறையக்கல, இதுன்னு பரப்புழு விசை கூட, இது நல்லா இழுக்கும். அப்ப விலத்தி போகும். அப்ப என்ன, முதலாவது சுத்தமா இருக்கேக்கல ஒன்று நடக்காது, சவக்காரத்தை வச்சோம்டா விலத்தி போகுது. 4வது விடை. 33வது ஒரு உலோக கம்பிக்குரிய பிரயோகம் விசை நிகழ்ச்சி விரைவு டெல்டா எல்லின வலை உருவில் காணப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. தாழ்ந்த ஓகே, நான் y சமன் FL ஓவர் ஏ, எஃப்க்கு மீக்கு தானே வரையும். அப்ப எஃப் சமன் AYE ஓவர் எல். இப்ப எஃப் AYL E, இது y சமன் MX. இப்ப நான் கூத்து தாழ்ந்த குறுக்குவெட்டு பெறக்கூடிய ஒரு வேறொரு கம்பியை ஏனைய பௌதிக பரிமாணங்களை மாற்றாமல் பயன்படுத்தப்பட்டால் ஒத்த வலை உருவில் காணப்படும் வலைக்கு மேலே விழும். இப்ப இது ஒரு வலை தந்திருக்காங்க. இப்ப தாழ்ந்த குறுக்குவெட்டு பிறப்பு, குறுக்குவெட்டு பிறப்பு குறையுதுன்னா இங்க படுத்திரம் குறையுது, படுத்திரம் குறைஞ்சிச்சுன்னா கீழே விழும். புல சர்வசமமான பரிமாணங்கள் ஆனால் பெரிய ஜங்கின் மட்டையுடைய ஒரு கம்பியை பயன்படுத்தினால் ஒத்த வலை உருவில் காணப்படும் வலைக்கு கீழே விழும். அதுவும் போல சர்வசமமான பரிமாணம் என்ன, ஜங்கின் மட்டும் கூட, அப்ப படுத்திரம் கூடணும், மேலே வரணும், இது கீழே விழும்னு சொல்லியிருக்கு. போல ஒத்த நீளம் ஒரு நீளமான கம்பி ஏனைய பரிமாணங்களை மேட்டாக பயன்படுத்தினால் ஒத்த வலை உருவில் காணப்படும் வலைக்கு கீழே விழும். அது சரி. இப்ப இது நீளத்தை கூட்டினா கீழே பிரிவடைதல்லோ, அப்ப குறைக்கும், படுத்திரம் குறைச்சிருந்தா கீழே தான் பெறும். இப்போ சரி, சி மாத்திரம் உண்மையானது. 2வது. 34வது
2 ஓகேயா 34 இதுல 12 வோல்ட் இது எல்லாமே 50 ஓம் தடை 50 50 50 50 இப்ப பி என்ற முடிவிடத்துல ஒரு வோல்ட்டுமானி வச்சு அளக்க போறேன் ஒருவில் காணப்படும் வோல்ட்டுமானி வியின் ஒரு முடிவிடம் புள்ளி பியில் தொடுக்கப்பட்டுள்ளது ஆங்கில எழுத்துக்களின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள ஏனைய எல்லா புள்ளிகளினதும் சுயாதீன முடிவிடத்தில் அப்புள்ளிகளுடன் தொடுப்பதன் மூலம் அளக்கப்பட்டால் வோல்ட்டுமானின் மூலம் காட்டப்படும் வாசிப்புகளுக்கு இருக்கத்தக்க பெருமானங்கள் ஓகே இப்ப வோல்ட்டா பார்ப்போம் இது 12 வோல்ட் இது 50 50 100 100 இந்த 100 சரி இது வந்து 100 இது 100 இதுவும் 100 அப்ப ரெண்டுமே சமாந்தரம்டா உலகில 50 அதாவது 50 50 50 இப்ப இதுக்கு குறுக்கே 50 உலகில் தடை தான் இருக்குது இப்ப 50 3 இருக்குது 12 வோல்ட் இப்போ 7ஆ பிரிய போகுது 4 வோல்ட் 4 வோல்ட் இதுல 12 வோல்ட்னா இதுல 8 இதுல 4 இதுல 0 வோல்ட் அதுக்கப்புறம் இது வந்து 50 50 2 இப்ப ரெண்டுலயுமே சமனா பிரியும் இது 8 4 வோல்ட் வித்தியாசம் அப்ப இதுல 2 வோல்ட் விழுவணும் 6 இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு பார்க்க போறோம் இந்த புள்ளியில வச்சு பார்த்துச்சுன்னா 12 இது 8 இப்ப வித்தியாசம் 4 பேரும் இதுல வச்சோம்டா இது 8 இது 6 2 பேரும் இது 8 இங்க வச்சோம்டா 0 இது 8 இதுல வச்சோம்டா திரும்ப 4 சரி இது 8 0ல வச்சோம்டா 8 வரப்போற விடைகள் என்னன்னா 8, 4, 2 மூன்றாவது விடை 35வது சொல்லி ஒருவில் முறிந்த ஓட்டினால் காட்டப்படும் பாதை வழியே ஒரு வெறும் கண்ணாடி பாத்திரத்தை பார்க்கும் ஒருவர் கண்ணாடி பாத்திரத்தின் அடியில் இடது மூலையை காணலாம் இக்கண்ணாடி பாத்திரத்தையும் ஒரு தெளிந்த நீர் திரவத்தை நிரப்பிய பின்னர் அதே பாதை வழியை பார்க்கும் போது அவர் கண்ணாடி பாத்திரத்தின் அழியின் நடுப்பகுதியை காணலாம் திரவத்தின் முறிவு சுட்டி ஓகே முதலாவதா இப்படி இருக்கீங்களா அது வந்து 4 சென்டிமீட்டர் பாக்குற 2ஆம் தரம் பாக்கல 2 சென்டிமீட்டர் அப்ப என்ன முதல் தரம் இந்த நிரப்பின பிறகு முதலாவது தடவை இந்த கோணம் வந்து இந்த கோணம் வந்து இந்த டீட்டாவும் சமனா இருக்க போகுது 2ஆம் தரம் பாக்கல இதுல ஒரு டீட்டாவன் 6 ஒரு கோணம் பெற போகுது என் வந்து என்ன சைன் டீட்டா வந்து n × sin r இப்ப என்ன காணணும் என்னண்டா முதலாவது 4 இது 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கு சைன் என்ன எதிர்பக்கத்தின் செம்பக்கத்தின் பெருமானம் தெரியல இப்ப செம்பக்கம் இதுல என்ன இது 4 இது 3 4 3 தானே 4 16 3 9 என்ன 25 அதுல ருட் எடுத்தோம்னா 5 இது செம்பக்கம் அப்ப 5 வென் வந்து சைன் ஆர் சைன் டீட்டா சைன் ஆர் சைன் டீட்டா வந்து 5 மேல் இது வந்து 4 அடுத்த சைனார் எதிர்பக்கம் வந்து 2 அதுக்கப்புறம் செம்பக்கம் இது வந்து தெரியல அப்ப நான் 3 9 2 4 அப்படின்னா 13 ரூட் எடுத்தோம்னா அவங்க பெருமானம் தந்திருக்காங்க 3.6 அப்ப இது 3.6 எடுக்கலாம் இப்ப இதை மேல கொண்டு போய் பெருக்கி அதை கீழே கொண்டு போய் வைக்கல 4 4 பட்டு 2 3.6 தர 2 கீழ் 5 வரும் 7.2 கீழ் 5 1.44 வரும் 4வது விடை அரை வெப்பநிலை டீட்டா நோட்டில் கனவளவு விஏ உடைய ஒரு அடைத்த அறையின் தொடக்க தொடர் வீதப்பதன் X% ஆகும் பின்னர் இந்த அறையின் வெப்பநிலை தொடர் வீதப்பதன் முறையே θ1, Y% ஆக ஒரு வழிச்சீராக்கி மூலம் குறைக்கப்படுகின்றது θ1, θ0, θ1 ஆகியவற்றின் ஒத்த வெளிவழி நிலைகள் வழியின் தனி இறப்பதன்கள் முறையே A0, A1 வழியை சீராக்கினால் அகற்றப்பட்ட நீராக நினைவு இப்ப
தீட்டா நோட் வெப்பநிலையில என்னண்டா ரெண்டு பார்க்க போறோம். பனிவட நிலை X%. பனிவட நிலை என்ன அங்க இருக்கிற திணிவின் கீழ் இருக்கக்கூடிய அளவுல திணிவு. அப்ப தீட்டா நோட்ல இருக்க பனிவட நிலையில தனி ஈரப்பதன் வந்து ஏ நோட்ன்றது என்ன நீராவின் அடர்த்தி. இப்ப வி கனவுல தான் சொல்லியிருக்கு. இப்ப ஏ நோட் வி. அப்ப இதுல இருந்தது நீ வந்து எம் நோட் 100 இதான் எக்ஸ். இப்ப எம் நோட் வந்து எக்ஸ் ஏ நோட் வி இன்ட்டு 100 வரும். இதானேடா இப்ப வைக்கும் வரப்போகுது y% இருக்கும். இப்ப m1 வந்து y a1 v இன்ட்டு 100 வரும். இப்ப 2 1ல இருந்து 1 கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கணும்? m1ல குறைவு. அதாவது வளர்ச்சிராகி ஏசியல் ஆண்டா இருக்கிற வெப்பநிலையை குறைக்கும், அதே சமயம் தனி ஈரப்பதனையும் குறைக்கும். அப்ப சாரி ஈரப்பதனை குறைக்கும். இப்ப இந்த 2 வந்து என்ன கழிச்சோம்டா m0 மைனஸ் m1 100 மேல் எக்ஸ் ஏ நோட் வி மைனஸ் y a1 v. இப்படி பார்த்தா முதலாவது விட சரியா இருக்கு. 37 அறிந்த நீளமும் குறுக்குவெட்டு பரப்பு முடிய ஒரு சீரான கோலை காவற்கட்டிட்டு வெப்பம் பாயும் வெப்பநிலைப்படுத்திறனை அளக்கும் போது அக்கணியங்களை பயன்படுத்தி கணிக்கப்பட்ட வெப்ப கடத்தாரின் பெருமானம் கோளின் திரவியத்துக்கான வெப்ப கடத்தாரை எதிர்பார்த்த வருமானத்திலும் சிறியதாக காணப்பட்டது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சின்னனா வந்திருக்கு. இது நடைபெறுவது கோளினூடாக பாயும் வெப்ப பாய்ச்சல் வீதத்தை அளந்த வருமானம் எதிர்பார்த்த வருமானத்திலும் குறைவாக இருப்பதாகும். என்ன Q/T சமன் KA டெல்டா தீட்டாவர் L. இந்த சமன்பாடு வச்சுக்கணும் தான் காண்றோம். என்ன வெப்ப பாய்ச்சல் அளந்த வருமானம் குறைவா இருந்துச்சுண்டா கேயும் குறைவா தானே காட்டும். என்ன ரெண்டு ஜீவனோடு மாறாமல் இது நேர்வீத சமனா இருக்கல. இது குறைஞ்சா இது குறையும். சரி, கோளின் காவற்கட்டு நலிவாக இருப்பதாகும். கோள் காவற்கட்டு நலிவா இருந்துச்சுட்டா வெப்பம் கூட சூழலுக்கு இழக்கப்பட்டிருக்கும். சூழலுக்கு இழக்கப்பட்டிருந்தா நார்மலா கொடுத்த வெப்பநிலையை விட குறைஞ்ச வெப்பநிலை தான் போயிருக்கும். அப்ப வருமானத்தையும் அது குறைச்சுதான் காட்டும். அதுவும் சரி. வெப்பநிலைப்படுத்திறனை அளந்த வருமானம் எதிர்பார்த்த வருமானத்திலும் பெரிதாக இருக்கும். இது வந்து எதிர்பார்த்ததை விட கூடவே இருக்குதுண்டாடா. என்ன இந்த எதிர்பார்த்த விட கூடவே இருக்குது. அப்போ கூடவே இருந்துச்சுன்னா கணக்கு கடத்தேலின்னு தான் இருக்கும். கணக்கு கடத்தேலி என்று எடுத்தா வருமானத்தை குறைச்சுதான் காட்ட போகுது. அப்ப கேண்ட வருமானத்தை குறைச்சுதான் காட்ட மாட்டபடியா. அதுவும் சரி. ஏபிசி எல்லாம் 5வது விடை. உருவில் காட்டப்படும் ஆரே ஏ உடைய ஒரு வட்ட கம்பி தளத்தின் கீழரவாசி தடை 6 உடைய ஒரு கம்பினாலும் மேலரவாசி தடை 2R உடைய ஒரு கம்பினாலும் ஆக்கப்பட்டுள்ளன. தடத்தின் மையம் ஓவில் உள்ள காந்தப்பாய் அடர்த்தி. இது R, இது 2R, இது R. I மின்னோட்டம் போகுது. இதுல நாங்க இப்ப என்ன பார்க்கணும்டா மேல் பாதி R 2R கீழ் பாதி R. என்ன இதால ஒரு ஸ்மால் ஐ மின்னோட்டம் போச்சுண்டா இதால ஸ்மால் 2I மின்னோட்டம் போகுது. ஏன் தடைக்கு எதிர்மாறு விகித சமனா மின்னோட்டம் போகும். அப்ப இது என்ன இதுல வந்து I/3 என்ற மின்னோட்டம் போகும், இதுல 2I/3 என்ற மின்னோட்டம் போகும். அதுக்கப்புறம் இப்ப திசையெல்லாம் விளக்கின தானே. சரி, திசைன்னு சொல்றேன். இப்ப விளக்கை விதிப்படி இது வந்து இப்படி போகுது. இப்படின்னா உள்நோக்கி இந்த காந்த பாயம் வந்து இருக்கும். இது வந்து இந்த திசையில போகுது. இந்த திசைண்டா வெளிநோக்கி. சரி, இது வந்து உள்நோக்கி, இது வந்து வெளிநோக்கி. அப்ப இதுதான் பெருசா இருக்க போதேன். இதுலதான் பெரிய மின்னோட்டம் ஓடுது. இப்ப நார்மலா காந்தப்பாய இடத்துக்கு வட்டத்தின சமன்பாடு μ0I/2R. அப்ப இதுல கழிக்க வழி தொடங்கினோம்டா μ0 2I/3 × 2R. சரியோ, இது ஒரு முழு வட்டத்துக்கு. சரியோ, அப்ப ஒரு அரைவட்டத்தால பாக்குறோம். ஒரு ஹாஃப் அளவு இருக்கும். மைனஸ் μ0 I/3 2R. இதே ஒரு ஹாஃப் அளவு இருக்கணும்டா 12 இது 2I, இது ஐயன்டா I μ0 I/12 வரும். 600 R இங்க ஏ என்ன சொல்லியிருக்கு 6. ஓகே, μ0 ஐங்கள் 12 ஏண்டா 3வது விடை. 39
உருவில் காணப்படுகின்ற ஒரு சுற்றில் ஐபி சமன் 500 மைக்ரோ ஆம்பியர் ஆகும். அதே வேளை டிரான்சிஸ்டர் 100 எனும் ஒரு ஓட்ட நயம் பீட்டா உண்டு. 5 கிலோ ஓம் தடையினால ஓட்டம் மண்ணளவாக. இப்ப ஐபிக்குள்ளால கரண்டோட போகுது எவ்வளவு 500 மைக்ரோ ஆம்பியர். இப்ப ஐசி வந்து பீட்டா ஐபி. ஐசி எவ்வளோன்னு பார்க்கலாம். 100 ஐபி வந்து ஐபி வந்து 500 மைக்ரோ ஆம்பியர்னா 500 தர 10 செய்யமும் உண்டு. இப்ப விளைவில் வந்து 50 தர 5 தர 10 செய்ய 2 ஆம்பியர் 2 பேர் இவ்வளவு மின்னோட்டம் இருக்குது. இப்ப 5 கிலோ ஓமுக்கு குறுக்க வந்து உள்ள போற 5 கிலோ ஓமுக்குள்ளால 5 தர 10 செய்ய 2 ஆம்பியர் 2 ஒரு கரண்ட் வர போகுது. ஆனா இப்ப ஐசி மேக்ஸ் பார்க்கணுமே. இதுல அந்த 5 கிலோ ஓம் தடைக்கு குறுக்கால பாயக்கூடிய உச்ச மின்னோட்டம் இருக்கு தானே. இது நிரம்பல் அடைஞ்சும் இருக்கலாம் தானே. அப்ப ஐசி மேக்ஸ நாங்க பார்த்தோம்டா ஐசி மேக்சிமம் வந்து 5 வோல்ட் இருக்கு. இது 5 கிலோ 5 தர 10 செய்ய 3 5 தர 10 3 1 தர 10 செய்ய 3 ஆம்பியர் தான் மேக்சிமம் போகும். ஆனால் 5 தர 10 செய்ய 2 ஆம்பியர் வருதுன்னா கூட கரண்ட் வர சொல்றேன். அப்படி வராதானே. இதுல 5 வோல்ட்ண்டா இப்ப இது 5 கிலோ ஓம்ண்டா இதால ஒரு கரண்ட் வந்துச்சுன்னா இது 5 வோல்ட்ண்டா இதுல இருக்கிற மினிமமா இல்ல 0 தானே வரலாம். இப்ப 5 மேக்சிமமா 1 தர 10 செய்ய 3 ஆம்பியர் தான் பெறும். இப்ப இரண்டாவது விட 50 மில்லி ஆம்பியர் வராது. 40வது குருவில் காணப்படும் பெட்டி பியில் ஒரு சுற்றி இருக்கும். அதே வேளை ஏக்கும் பிக்கும் இடையே ஒரு பேட்டரி தொடுக்கப்படும் போது சுற்று தொடுக்கப்பட்டிருக்கும் ஒளிகாலம் இருவாயி ஒளிகின்றது. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பேட்டரி முடிவிடங்களை புறமாற்றும் போது பெட்டி பியினுள்ளே இருக்கும் பின்வரும் எந்த சுற்று ஒளியே காலம் ஒளிகாலம் இருவாயை ஒளிரச் செய்யும். முதலாவது சுற்று ஓகேடா. இப்ப முதலாவதுல ஒளிகாலம் இருவாய் அது வந்து சரி அதான் அது வந்து இப்படி இருக்கும். இதுலதான் எல்லாத்துலயும் இருக்கும். முதலாவது ஒளிரோணம்டா இதுல பாசிட்டிவ் இதுல நெகட்டிவ் வரணும். இதுல பாசிட்டிவ் இதுல நெகட்டிவ் வேண்டாம். இது இப்படி பேட்டரி இருக்கக்குள்ள ஒளிர்ந்திருக்கும். அதே பேட்டரியை புறமாற்றி போட்டாலும் இப்படி பேட்டரி வரையக்குள்ளையும் இதுல பாசிட்டிவ் வந்துடும். இப்ப இதுல பாசிட்டிவ் இதுல நெகட்டிவ் தான் வரப்போகுது தவிர புறமாற்றாது. அப்ப ஏ வராது. பில ஓகே ஏ வராது. எக்ஸ் எக்ஸ் வராது. எக்ஸ் வராது. அதுக்கு அடுத்தது வை வைல முதலாவது ஒளிர்ந்து இருக்குது. இப்ப இப்படி பேட்டரி இருந்துச்சுண்டா இதால கரண்ட் போய்
இப்படி இருக்கீங்களா ஒளிந்திருக்கும். அப்படின்னா இதால கரண்ட் போய் இதுல வந்து ஒளிந்திருக்கும். பிறகு இப்ப புறமேட்ட போறோம். புறமேட்டினமெண்டா இதால கரண்ட் போய்க்கல, இதால கரண்ட் போகாது எப்பவுமே. அப்ப இதால கரண்ட் போய் இங்கால வரைக்கல தடுக்குது. அப்ப இதுவும் ஒளிராது. இனிமே ஜெட்ல பார்த்தோம்னா இப்ப என்ன ஜெட் மாத்திரம் தான் விடை இருக்கு, வேற விடை இல்லை. இப்ப 5 ஆண்டு போடலாம். ஜெட்ல இப்ப பார்ப்போம். முதலாவது இப்படி பெற்றிட்டு வைப்போம். இதால கரண்ட் போகும், இதால போகாது, இதால போய் இங்க சீக்கு வந்து இதால வந்து இதால கரண்ட் வரும், இதால வந்து இப்படி வரும். முதலாம் தரம் ஒளிருது. 2ஆம் தரம் எப்புறம் மாத்திரம். இப்ப இதால வர கரண்ட் இதால போய் இங்க போய் திரும்ப இங்க வந்து திரும்ப இங்க வந்து எங்க போகுது. அப்ப ஜெட் மாத்திரம் சரி. 5வது 41. உருவில் காணப்படும் சுற்று பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏ இ சமன் உண்டாகும் எஸ் சமன் 0 இருக்கும் போது எஃப் சமன் I1. இ சமன் உண்டாகும் எஸ் சமன் உண்டாயிருக்கும் போது பயப்பு எஃப் சமன் I2. இ சமன் 0 இருக்கும் போது எஸ் I1 I2 ஆகியவற்றின் பெருமானங்கள் எவையா இருப்பினும் எஃப் சமன் 0. எஸ் இது I1. முதலாவது என்ன, இ சமன் உண்டாகவும் எஸ் சமன் 0 இருக்கல. இப்ப இதுல எஸ் சமன் 0 உண்டா, இதுல இ சமன் உண்டா, இதுலயும் உண்டு. இதுல எஸ் சமன் 0 உண்டா, நாட் கேட் இருக்குது. அப்ப இதுலயும் ஒன்று வரும். இப்ப I1 உண்டா இருந்துச்சுன்னா இதுல ஒன்று வரும். இதெல்லாம் I1 0 உண்டா இதுலயும் 0 வரும். அப்ப என்ன சரியா. இப்போ ஒன்றெல்லாம் செய்வேன். இப்ப இதுல ஈ வந்து ஒன்று, இதுல எஸ் வந்து சைவர், இதுல சைவர் வந்துட்டாலே இதுலயும் அன்கேட்டா இதுலயும் கட்டாயம் சைவரா இருக்க போகுது. இப்ப இதுல தீர்மானிக்க போறேன்டா I1 ஒன்றுச்சுன்னா ஒன்று. ஆனா இது ஓர் கேட்டபடியா இதுலயும் வெளியிடாம ஒன்றுதான் வர போகுது. அப்ப தீர்மானிக்க போறது I1 தான். I1 ஒன்றுண்டா இது ஒன்று. அப்ப சரி, அந்த கூட்டு சரி. அடுத்தது எஸ் சமன் இ சமன் உண்டாகும் எஸ் சமன் உண்டாகும் இருந்துச்சுண்டா பயப்பு எஃப் சமன் I2. எஸ் சமன் ஒன்றுண்டா இதுல வரைக்கும் 0. அப்ப இதுலயும் 0. அப்ப இது தீர்மானிக்க போறல இதான். இதை வந்து பார்த்தோம்டா E1 இங்க 1 வந்துட்டு S1 இதுலயும் S1 தான். இப்ப I2 வந்து 1 இருந்துச்சுண்டா இது 1 F1 ஒரு கேட். இது I2 0 0, இது 0, இங்கேயும் 0 அங்க 0 வந்து. அப்ப அந்த கூட்டம் சரி. 3ஆம் கூட்டு இ சமன் 0 இருக்கும் போது எஸ் I1 I2 ஆகியவற்றின் பெருமானங்கள் எவையா இருப்பினும் எஃப் சமன் 0. அது சரி. E1 வந்து டைரக்டா நாட் கேட் இதோட ஒன்றோடையுமே தொடர்புடா கேட்டோட நொட்டு வராம நேர போகுது. அப்ப இ சமன் ஒன்றுண்டா ஒன்று இங்க வந்துடும். இ சமன் 0 கேட் இல்லோ இங்கேயும் 0 தான் வரப்போகுது. நேரம் இங்கே வருதல்லோ. இப்ப இதுலயும் 0 தான் வரப்போகுது. 0 ஒரு கேட்ல 0. அதுவும் சரி. 5வது 42வது ஒருவில் காணப்படுகின்றவாறு ஒவ்வொரு தட்டினதும் மையங்களின் ஆவற்றுக்கு செங்குத்தாக செல்லும் அச்சு பெற்று சுழலத்தக்க இது சர்வசமமான அரைவட்ட உலோக தட்டுக்களை கொண்ட ஒரு மாறன் சமாந்தர கொள்ளளவி செய்யப்பட்டுள்ளது. ஒரு தட்டு தொடர்பாக மற்ற தட்டு மாறா கோணக்களின் ஒமேகாவுடன் சொல்லலாம் எனின் நேரம் தீயுடன் கொள்ளளவின் வேகம் கொள்ளளவின் சி மேலும் சிறந்தவை. இப்ப கொள்ளளவான என்ன, சி சமன் ஏ எப்சிலனோட் டி. இப்ப இந்த இதை மாத்த போறாங்க, ஏரியா மாத்த போறாங்க. ஏரியா என்ன, ஒன்று சுத்தி கொண்டு இருக்குது, ரெண்டும் ஒரு கட்டத்துல 0 இருக்கும். பிறகு ரெண்டுமே ஒன்று நேர வேறும். அப்படிக்கெல்லாம் மேக்சிமம் இருக்கும். பிறகு திரும்ப குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப என்ன, சீரான கோண வேகத்துல போகுது. இப்ப சீரா கூடி சீரா குறைஞ்சு 0 ஆகும், திரும்ப கூடி குறைஞ்சு. இப்ப என்ன, 5வது விடை. 43வது ஈர்க்கப்பட்டுள்ள இரு சர்வ சம விட்களினால்
ஒவ்வொரு நுனியும் ஒரு அடைத்த குழாயின் இருமுனைகளில நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அதேவேளை பிட்களின் மற்ற நுனிகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு திணிவு எம்முடன் இணைக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் பின்வரும் எந்த இயக்கத்தின் இயக்கங்கள் மூலம் திணிவு எம்முக்கு குழாயின் மையத்திலிருந்து பிஏ நோக்கிய இடப்பெயர்ச்சி வழங்கப்படும். ஓகே, இதுல அந்த குழாய் இருக்கு, இது பி, இது கியூ, இதுல எம் இருக்கு, இதுல ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகே, குழாயை கிடையா வைத்துக் கொண்டு பிக்யூ திசை வழியா ஏர் முடுகள். பிக்யூ திசை வழியில் அப்படி ஏர் முடிச்சோம்டா இந்த எம்மண்ட திணிவு இப்ப விச்சுறதுக்கு திணிவு இல்லையே வைப்போம். திணிவு இல்லையேண்டா இங்கால எம்மண்ட திணிவு இங்கால நோக்கி ஏர் முடுக போகுது. எம் திணிவு இங்கால ஏர் முடுகண்டா இங்கால நோக்கி ஒரு விசை. அப்ப இங்க ஒரு நெருக்கல் விசையை பிரயோகிச்சு இங்க நெருக்கும், இங்க ஒரு இழுக்கிற விசையை பிரயோகிச்சு இது இழுக்கும். பியை நோக்கி வரும். அது சரி. குழாயை ஒரு கிடைத்த தளத்தை வைத்துக் கொண்டு கியூனாச்சில் ஒரு நிலத்தச்சு பெற்றி குழாயின் சுழற்சி. அது சரியான நார்மலாவே நாங்க ஒரு கப்புக்குள்ள தண்ணியை வச்சுட்டு அதை சுத்தினோம்டா அது உலாம இருக்கும். அந்த கன்செப்ட் மாதிரி தான் மேல் நோக்கி போகுது. தெரியாம பார்த்தோம்டா இதுண்ட இது ஆர் அப்படி சுத்திக்கல வெளிநோக்கி ஒரு மைய நீக்க விசை வர போகுது, எம்ஆர் ஸ்கேலண்ட், எம்ஆர்வி ஸ்கேலண்ட். இப்ப வெளிநோக்கின விசை கொண்டு வர்றதால அது இங்க நோக்கி போகும். இது ஒரு வி, இது ஒரு வி ஆக்கும். சரி, சீக்வெட் பிக்கு கீழே கியூவை வைத்துக் கொண்டு ஈர்ப்பின் கீழே குழாயின் நிலை கொத்தி இயக்கம். என்ன இப்படி வச்சு கொண்டு இயங்க விட போறாங்கடா. எங்க விடையில என்ன தொகுதியே செட்டாக நகருதடா. தொகுதியே ஜி என்ற ஒரு ஏர்முடுகளோட நகரேக்குள்ள இதுலயுமே ஒரே விசைதான். இந்த இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்லயும் ஒரே ஈர்ப்பிங்களான ஏர்முடுகள் தான், எம்லையும் ஈர்ப்பிங்களான ஏர்முடுகள். அப்ப என்ன செட்டாவலும். அதனால அந்த கூட்டு போல ரெண்டாவது விட ஏபி சரி. 44வது D1, D2 44 D1, D2 எனும் அடர்த்தியிலுடைய இரு கலக்கமியவில்லாத திரவங்கள் ஒரு மிகப்பெரிய விட்டம் உள்ள ஒரு உருளை தொட்டி உள்ளன. தொட்டியின் அடிக்கு கிட்ட உள்ள ஒரு சிறிய துவாரம் உள்ளது. குறித்த கணத்தில் திரவங்களின் உயரங்கள் H1, H2 எனின் அக்கணத்தில் தொட்டியிலிருந்து வெளியே செல்லும் கதி வீயாது பரப்பிழுவை விசைகளை புறக்கணிக்க திரவங்களின் பிசுக்குமையத்தான் கொள்க. ஓகேடா, இப்ப வேணுன்ற தத்துவத்தின்படி வாக்கிகளே ஆஃப் ரோ வி ஸ்கொயர்ட் என்ன அந்த ரெண்டாலையும் கொடுக்குற அழுத்தத்துக்கு சமனா இருக்கும். என்ன H1 D1 G D1 ரோ இல்ல D1 தானே பெருசு. அப்ப D1 தான் கீழே இருக்க போகுது பிளஸ் H2 D2 G என்று இருக்கும். இப்ப விய எடுத்தோம்டா இது D1 ரெண்டாள் எல்லாம் பெருக்கப்படும். எல்லாத்துலயும் 2G பொது எடுத்துட்டு D1 பிரிக்கிறோம். D1 பிரிச்சோம்டா இது 1 பிளஸ் D1 இங்கிள் D2 D2 இங்கிள் D1 வரும். இவ்வளவு ரூட்டுக்குள்ள வரும். H1 H1 H2 H1 H2 மறந்துருப்பாரு. H1 H2 இருக்கும். நீங்க கொண்டு வந்து பிரிக்கல H1 D1 பிரிக்கும். இது D1 பிரிக்கப்படும். D1 D2 பிரிக்க H1 plus D2 by D1 H2 வரும். 45வது உருவில் காணப்படும் சுற்றில் 5 ஓம் தடையினூடாக ஓட்டம் எதுவும் பாயாவிட்டால் R1 R2 பெருமானம். இப்ப பாத்தீங்கன்னா 5 ஓமுக்களால ஒரு மின்னோட்டம் பாயல. அப்ப இதுக்கு குறுக்கே இருக்க அழுத்த வேறுபாடு 3 வோல்ட்னு தெரியுமே. இதால ஒரு 3 இதுல +3 இருக்கணும். அப்பதான் இதை எதிர்த்து இதை 0வா இருக்கும். இப்ப இங்கேயும் 0வா இருக்கல. ரெண்டு பேர்த்து எதிர்த்து 5 ஓமுக்கு இருக்க
அழுத்த வேறுபாடே இல்லை. இப்போ இது பூஜ்ஜியம்டா இது குறுக்க 9, இது பூஜ்ஜியம்டா இது -6 இருக்குமே. எதிர் திசையில இதை விட அதுக்கு 6 அழுத்தம் கூடண்டா இது -6, இது -6. இப்போ அழுத்த வேறுபாடு எப்படி சரியா தடைகளுக்கு இடையில பிரித்து தலைவிடும். இப்போ R1 R2 வந்து 9 - 3, இது 3, இது -6 3 + 6 6 × 9ண்டா 3 2 × 3 பேரு 2 × 3ண்டா 3வது விட 46வது என்னண்டாடா உருவில் காணப்படும் வலையமைப்பில் ஒவ்வொன்று ஆறினதன் பெருமன் 6 உள்ள சமதடைகளை கொண்டது. 6ஆனது 50 ஓம் எனின் களத்தில் இருந்து எடுக்கப்படும் மின்னோட்டம். இதை சிம்பிளா பார்க்கணுமாண்டாடா இப்ப எல்லாத்தையுமே கீறியல அப்படின்றா இப்படி வரைக்கலடா. இப்ப இதுலயும் அழுத்தம் சமன் ஒரே மாதிரி ஒரே அளவு தாட. அப்ப இங்கேயும் அதே அளவு அழுத்தம் தான் சமனா விழ போகுது. அப்ப இதுல V1ண்டா இதுலயும் V1 தான் விழ போகுது. அப்ப இந்த தடை தொலைப்படாது. இப்ப இப்படியே எல்லா தடையும் அழிக்கலாம். இப்படியே எல்லா தடையும் அழிச்சோம்டா 6 எத்தனை மொத்தம் 6 தடை இருக்கு. 6 50 ஓம் தடை தொடரா இருக்கு. அதுக்கு பிறகு அதே அளவு அந்த 6 50 ஓம் தடை தொடரா இருக்கிற மாதிரி அதே அளவு 6 தடை பரலலாம் இருக்கு. இப்ப என்ன அவ்வளோத்தையும் சுருக்கினோம்டா அப்படி இதுல 6 ஒன்றையும் எடுக்கிறேன். இதுல 6R இருக்கு. 6Rல 6 வந்து பரலலா இருக்கு. இப்படி 6 இருக்கு அப்படின்னா 6 தடை தான் விளைவில் தடை. விளைவில் தடை 6ண்டா 6 என்ன சொல்லியிருக்கு 50 ஓம்னு சொல்லியிருக்கு. 10 வோல்ட் கொடுக்குறேன் நான். இப்போ 10 × 50ண்டா 1 × 5 0.2 ஆம்பியர் 3வது விட 47ஆம் கேள்வி. இது 1 ஓம், இது 2 ஓம், இது 2 ஓம், இது 1 ஓம். ஏக்கும் பிக்கும் இடையே அழுத்த வேறுபாட்டின் வித்தியாசம் இருக்கிறது. R1 இது R1, இது R2, இது R3, இது R4. R1 3 ஆம்பியர் ஓட்டம், R2 2 ஆம்பியர் ஓட்டம், 2 ஆம்பியர். இப்ப என்னண்டாடா தடை வீத்தன் பலம் நினைப்பீங்களா அப்படி எடுக்கலாம். தடைகள் வந்து புறமேற்றப்பட்டிருக்கு. புறமேற்றப்பட்டிருக்குன்னா என்ன ஃபர்ஸ்ட் இதால போற மின்னோட்டம் பிறகு இதால ஓடும் அப்படி யோசிங்க. அதான் இதுல கன்செப்ட். இப்போ இதால 3 ஆம்பியர் போறது பிறகு இதால 3 ஆம்பியர் போகும். இதால இப்ப 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் வரைக்கல இதால 2 ஆம்பியர் தான் போகுது. இப்போ இதுல 2 ஆம்பியர் இதால 1 ஆம்பியர் போகும், 1 ஆம்பியர் போகும். இதால 3 ஆம்பியர் போகும். இப்ப வோல்ட் அளவு பார்க்கணும். வோல்ட் அளவு என்ன கர்ச்சோன் விதிப்படி ஒரு திசை வழியை நான் இப்ப பார்த்தேன்டா இது 3 ஆம்பியர் 3 ஆம்பியர் இன்று 1 ஓம் அப்படின்ற 1 வோல்ட் 3 வோல்ட். இதுக்கு குறுக்க 3 வோல்ட் வந்து இதே போற திசையை பார்க்கிறேன். 2 ஆம்பியர் 2 வோல்ட்ண்டா 4 வோல்ட் மொத்தம் 7 வோல்ட் ஏவிக்கு குறுக்கே இருக்கு. இந்த ஒரு போற பாதையில எல்லாத்துலயும் அப்ப அப்படித்தான் இருக்கு. 7 வோல்ட் மொத்தம்டா R = V/I தானே. 7 வோல்ட் ஐ வந்து என்ன 5 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. இது 3 ஆம்பியர் 2 ஆம்பியர்னா மொத்தம் 5 ஆம்பியர். 7 × 5 2வது விட 48ஆம் கேள்வி. ஒரு மேசை கரடான பரப்பின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெட்டியின் பெருமன் FA உடைய மாறும் கிடைவிசையினால் அளக்கப்படுகின்றது. Fன் தரப்பட்டுள்ள ஒரு பெருமானத்துக்கு பெட்டியின் பரப்பினால் வளைஞ்சப்படும் விளைவில் விசை R ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு கிடைத்த திசையுடன் ஒரு கோணம் தீட்டாயாக்குகின்றது. F உடன் தீட்டா மாறலை காட்டுது. Fக்கும் தீட்டாக்கும் முதலாவது உராய் விசை எப்படி தொலைப்படுது அதுக்கான விளைவு எப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கலோட உராய் விசை அது வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி மாறாம இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப இதான் இந்த பெட்டி இருக்கு. முதலாவது R ஒரு விசை தாக்கும். பிறகு இதை நாங்க ஒரு F விசை கொடுத்து இதை நாங்க இழுக்கல உராய் விசை இங்க வரும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணமா அது வரப்போகுது. இது தீட்டாக்கும் Fக்கும். முதலாவது என்ன கன்செப்ட் நிலையல் உராய் விசை. நிலைய உராய் விசையில வழங்குற அந்த F வந்து முழுக்க இதுல விடும். இப்போ வழங்குற F இங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட இங்க F பெருமன் கூடும். அப்ப என்ன தீட்டா குறைஞ்சு கொண்டே வரும். முதலாவது செங்குத்தா இருந்தது இப்ப
பிறகு அப்படியே திருப்பி திருப்பி கொண்டு வருவேன் எஃப்ண்ட பெருமை கூட கூட விளைவில் வந்து அந்த எஃப்ண்ட திசைக்கு போகும். பிறகு ஒரு கட்டத்துல நிலையில் ஒரு ஆய்வு வரைக்கும் மேக்சிமத்துக்கு வந்துடும். மேக்சிமம் எவ்வளவு லோ ஆயிட்டு பிறகு இயக்க ஒரு ஆயுசை நோமலை விட குறைவு தானே. இப்போ ஒரு குறைஞ்ச வருமானத்தை எடுக்கும். இது குறையக்குல இந்த விலை ஆர் வந்து எப்பவுமே மாறாது. இந்த இது வந்து எஃப் வந்து குறையுது. எஃப் வந்து குறையறதால கொஞ்சம் ஆர் நோக்கி போகும். அப்ப என்ன இருக்கா கூடி பிறகு மாறாமலே இருக்கும். இரண்டாவது விட ஓகே. அடுத்தது PQRS எனும் 4 சர்வசமான உலோக தகடுகள் இது அடுத்து வரும் தகடுகளுக்கு இடையே உள்ள தூரம் D ஆக இருக்குமாறு ஒன்றுக்கும் சமாந்தரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தகட்டினாலும் பரப்பளவை ஆகும். ஒரு மெல்லிய உலோக கம்பியினால் QS ஆகிய இரு தகடுடன் தொடுக்கப்பட்டிருப்பேன் PQR ஆகிய தகடுகளில் உள்ள கொள்ளளவம். இது வந்து P, இது வந்து Q, இது R, எஸ். இதையும் கனெக்ட் பண்றான். இப்போ இதை சிம்பிளா எப்படி டீகோட் பண்றேன்னு சொல்லண்டா. இப்போ இதுக்கு 1 2 3 4 5 6 அந்த நம்பர் போடுங்கடா. பிறகு இப்போ எதுக்கும் குறுக்க பெற்றிருக்கு பிக்கும் ஆருக்கும் இடையில. முதலாவது பில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. இதுல 1 நம்பர், பிறகு இதுல 2 2 3 பாருங்க ஜாயிண்டா இருக்கு. இப்போ 2 and 3 என்று போடுவோம். 3ம் 4ம் parallel, 4ம் 5ம் ஜாயினா இருக்கு. 4ம் 5ம் ஜாயினா இருக்கு. 5ம் 6ம் parallel. அதுக்கடுத்த தடவை என்ன QA SA நினைச்சிருக்கணும். அதாவது இந்த 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட இடைவெளியையும் இந்த 6 என்ற நம்பரையும் நினைச்சிருக்கணும். 4க்கும் 5க்கும் இடையில தான் இந்த 6ன்றது வருது. இது P. அப்ப இதை கொண்டு வந்து இதுக்கு பரலெல்லாம் நாங்க விடலாம் தானே. இப்ப என்ன இது 5 இது 6ண்டா இதா. சோ இப்படி சிம்பிளா வரும். இப்படி சிம்பிளா வந்துச்சு என்னென்ன எல்லாமே ஒரே அளவு இடைவெளி தானே. இது எல்லாமே அப்ப C கொள்ளலாம் வைக்கிறேன். இது சியும் இதுவும் சிண்டா இதை சுருக்கி 2C என்று விடலாம். 2CM CM தொடர். அப்ப என்ன சமவெளி தடை சமாந்தர தடை காண்ற மாதிரி காண்றது. சிம்பிளா இந்த 2C என்றது எத்தனை, இந்த C என்றது எத்தனை 2C வந்திருக்கணும், 2 2C வந்திருக்கணும். இங்க மொத்தம் 3 2C இருக்கு. இப்போ 2C/3 என்ற என்ன கொள்ளலாம், விளைவில் கொள்ளலாம். இதை C என்ற நானே. C வந்து AFZ/D. இதுக்கு பிரதியிட்டம்டா, சிக்கு பிரதியிட்டம்டா 2/3 AFZ/0 கீழே D என்றா. இதனை விட இரண்டாவது 50வது உருவில் காணப்படுகின்றவாறு தெளிவு 2MA உடைய ஒரு பொருள் A ஒப்பமான கிடைமை பிறப்பின் மீது வைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை MA உடைய ஒரு சிறிய குட்டி B அப்பொருளும் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. ஓயிலிருந்து தொடங்கி குட்டி B ஆனது A ஒப்பமான பிறப்பு வழியை கீழ் நோக்கி வளர்க்கின்றது. குட்டி B ஆனது ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் ஏயின் கதி E தருவது. ஓகே, ஏன்ற கதி V. ஏ என்ன அந்த 2M இருக்கிற அந்த ஆப்பு சரியா, மேலே இருந்து கீழே வளர்க்கு. அப்ப இயக்க சக்தி அந்த MGH என்ற ஒரு அழுத்த சக்தி வந்து 12mv² ஒரு இயக்க சக்தியா இருக்க போகுது. ரெண்டுக்குமே இயக்க சக்தி இருக்க போகுது. என்ன ஹாஃப் எதுண்டே கேட்டிருக்கு உங்களுக்கு, ஏண்ட பெரிய குத்தி அந்த சாயதளத்துன்னு தான் கேட்டிருக்கு. ஹாஃப் 2mv வர்க்கம் பிளஸ் ஹாஃப் M அந்த சிறிய M தானே, MV1 வர்க்கம். அதோட வேகம் உங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த காப்பு தத்துவம், இந்த காப்பு தத்துவத்தின் படி பார்க்கல 2M × V சமன் M × V1. இந்த 2 உந்தம் சமனா இருக்க போகுது. இப்ப 2 உந்தம் சமனண்டா இப்ப V1 சமன் 2V இருக்கும். இப்ப இதுக்கு பிரதிகிட்டம்டா MGH வந்து half M எல்லாத்தையும் நான் கட் பண்றேன். GH வந்து half M எல்லாம் மட்டுப்பட்டா V வர்க்கம் பிளஸ் M இல்ல. இப்ப half 2V வர்க்கம்டா 4V. 4V என்ன இதுவும் இதுவும் பட்டுப்பட்டா 2 வர்க்கம். என்ன 3V வர்க்கம் வந்து GH க்கு சமன்.
அப்ப வி வந்து GH/3 புரோட்டோக்குள்ள என்ன வரும்? நான்காவது விடை. ஓகே, 2012 இதோட முடியுது. நாளைக்கு 2013 இதோட முடியுது. நாளைக்கு 2014.